ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. எந்தெந்த ராசிக்காரங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பேசினா நம்மளும் அன்பு தருவோம். நம்மக்கிட்ட யாருன்னா சும்மா இருக்கிற நம்மக்கிட்ட யாருன்னா ரொம்ப பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். இது ஒரு ஹியூமன் பீங்கில் இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி. சதா சர்வ காலமாக ஒரு மைண்ட் டச்சல் மென்டல் டிஸ்டர்ப் ஹெவியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும்போது யாராக இருந்தாலும் அவங்கள இனிமேல் விடவே கூடாதுன்னு நம்ம ஒரு டிசிஷன் போவோம். இந்த அமைப்பெல்லாம் எந்தெந்த ராசிக்காரங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா ஆப்போனண்ட் கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு அப்படின்னும் பொழுது மேஜராக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க அன்பானவங்களோ ரிவெஞ்ச் எடுக்காத வரைக்கும் அவங்க அன்பானவங்க. ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் வம்பானவங்க. அடுத்து கடகம் ரொம்ப சாஃப்ட் தான், ஆனால் ரிவெஞ்ச் எடுத்தது தாங்கவே முடியாது. அடுத்து சிம்மம் சொல்லவே வேண்டாம், அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க, தடபுட் தான், டெமாலிஷ் தான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட ஆக்ரோஷத்தன்மை. அடுத்து மேஷராசிக்கார பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சீண்டுனாங்கன்னா சும்மாவே விட மாட்டாங்க, ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. இந்த 4 ராசிக்காரங்களில் நம்பர் 1 விருச்சகம், நம்பர் 2 கடகம், நம்பர் 3 சிம்மம், நம்பர் 4 மேஷம். இந்த 4 ராசிக்காரங்களாம் பக்குவமான முறையில் ஹேண்டில் பண்ணும். ரிவெஞ்ச் எடுக்காத வரைக்கும் 4 பேரும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நல்லவங்க. ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்கன்னா 4 பேருமே எக்ஸ்ட்ரீமான மோசமானவங்க. அழகாக நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணிடலாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற வட்டத்திலேயே இதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே இந்த தன்மையை கொண்டவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம டீஃபால்ட்டாகவே நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு அன்பு அவங்கக்கிட்ட இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு தன்மையும் அவங்கக்கிட்ட இருக்கு. நாணயத்துக்கு 2 முகம் இல்லையா, அந்த 2 முகத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க இந்த 4 ராசிக்காரங்க தான். ஸோ பூ முகம் வேணுமா சிங்க முகம் வேணுமா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையை இந்த 4 பேருமே கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க.